இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் ரெசிபி பார்க்க போகிறோம். கேப்சிகம் பன்னீர் போட்ட ஒரு கிரேவி. அதுக்கு முதல்ல கேப்சிகனை இந்த மாதிரி சுட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கீழ்வரும் சாமான்களை மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம். ஸோ பன்னீர் ஒரு 25 கிராம் பன்னீரை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 10 பல் பூண்டையும் பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு குட்டி இஞ்சியை ஒரு 4 நறுக்கி போட்டிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நாம் கேப்சிகமை வதக்கினோம் இல்லையா, அது மேலே இருக்கிற கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து என்கிட்ட இன்றைக்கி பாலக் இருக்குது, அதனால் ஒரு கைப்பிடி பாலக்கையும் இதோட சேர்க்குறேன். பாலக் இல்லை அப்படின்னா மின்ட் இருக்குன்னா மின்ட் சேர்த்துக்கலாம், இல்லை இதை தவிர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் சேர்த்து இந்த கிரேவிக்கு தேவையான காரப்பொடி, நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டேன், அது நல்லா மைல்டு அண்ட் சூப்பர் கலர் கொடுக்கும், அதனால் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு 3/4 டீஸ்பூனு. அதோட தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி வழன்னு சூப்பரான கிரேவியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கடாயை போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டரை கரைஞ்சிறதுக்கு முன்னால் ஜீரகத்தை போட்டு அதுவும் நல்லா பொரித்து எடுத்துக்கணும். அதோட ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வதங்கி வரணும், அதனால் நல்லா வதக்குவோம். அப்போ அதான் இந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாவை சேர்த்துக்கலாம், அதையும் ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நாம் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த கிரேவி, கேப்சிகம் பன்னீர் கிரேவியை சேர்த்து மேற்கொண்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு அந்த மிக்சி ஜாரையும் அலம்பிக்கலாம். இப்போ உடனே நம்ம கேஸை சிம் பண்ணிக்கணும், ஏன்னா இதை நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். அப்போ தான் நம்ம போட்டது எல்லாமே பச்சையாக போட்டிருக்கோம், அதாவது கேப்சிகம் சுட்டு தான் போட்டிருக்கோம், அதோட பன்னீர் இருக்குது அண்டு பாலக்கெலாம் சேர்த்துருக்கோம், அது நல்லா வேகணும். இந்த கிரேவிக்கான உப்பையும் இப்போ சேர்த்துட்டு கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன், இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க, உங்களை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதோட கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விடலாம். கிரேவி கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், எனக்கு இது கரெக்டாக இருக்குது. மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்மில் இது நல்லா கொதி விடணும். அவ்வளோதாங்க, எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி நுர கட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ நான் பன்னீர் வச்சுருக்கிறதுனால இன்றைக்கி பன்னீர் தான் சேர்க்குறேன், ஒரு 50 கிராம். உங்கள்கிட்ட காய்கறிகள் எது இருந்தாலும் பாயில் பண்ணி அதை வேக வச்சு இல்லை ஸ்டீம் பண்ணி இதில் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபியும் நானும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் போடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய கிரேவி, கேப்சிகம் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுது. இதை ஜீரா ரைஸோட லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கலாம், இல்லை கார்லிக் ஜீரா ரைஸோட கொடுக்கலாம், வெறும் பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லியோட கூட சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணுற வரைக்கும் இதை மூடி போட்டு வச்சிடலாம். இன்றைக்கி என்கிட்ட ரைஸ் தான் இருந்தது, பாஸ்மதி ரைஸ் இல்லை, எதுவும் இல்லை, அதனால் இன்றைக்கி ரைஸோட தான் நான் இதை சாப்பிட்டேன். ஆனால் பாருங்கள், சாயந்தரம் வரைக்கும் இது கெடலை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதை நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த இன்னொரு லஞ்ச் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.